வணக்கம். இது தந்தியின் இன்று. வரவேற்பது கல்பனா. அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் ஆட்சி அமைத்த பாஜக நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் தீவிரம் என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் 42,000 போலீசார் பாதுகாப்பு. கட்சி அலுவலகங்களிலும் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளதாக இன்று அறிவிப்பு. பிரதமர் மோடியின் கற்பனைகள் எக்ஸிட் போல் என்று பெரிய அளவில் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இன்று விமர்சனம். 295 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் 46 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. வாக்கு எண்ணிக்கையை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சிக்கிம் மாநிலத்தில் ஆளும் SKM கட்சி 31 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி. இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று மீண்டும் திகார் சிறைக்கு செல்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என உருக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் போலியானவை எனவும் விமர்சனம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் 81வது பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்கள் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து. மகளின் நினைவிலிருந்து மீள முடியாததால் பிறந்த நாளை கொண்டாடவில்லை என இளையராஜா விளக்கம். ராமேஸ்வரத்தில் கடும் வெயிலால் மயங்கி விழுந்த வடமாநில தொழிலாளி இன்று உயிரிழப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிர்ச்சி. இந்தியாவில் நிலவும் வெப்பத்தின் தாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. காட்டுத்தீ மற்றும் தீ விபத்துகளை தடுக்க அறிவுறுத்தியதாக தகவல். முன்னாள் MLAவும் நடிகருமான கருணாஸிடமிருந்து 40 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல். சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் இன்று அதிரடி. தன்னிடம் துப்பாக்கி லைசன்ஸ் இருப்பதாக கருணாஸ் விளக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, பிரதமர் மோடியின் கற்பனை கணிப்பு என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று விமர்சித்துள்ளார். இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் பாஜகவும் சிக்கிமில் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளன. செய்தியாளர்கள் ராஜா, சதீஷ் முருகன் வழங்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் 60 தொகுதிகளை கொண்ட அருணாச்சல பிரதேசத்தில் ஆளும் பாஜக 46 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 1 தொகுதியிலும், பிற கட்சிகள் 13 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. இதேபோல 32 தொகுதிகளை கொண்ட சிக்கிம் மாநிலத்தில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா 31 தொகுதிகளை கைப்பற்றியது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான நிலையில் இது தேர்தல் கருத்து கணிப்பு அல்ல, பிரதமர் மோடியின் கற்பனை கணிப்பு என காங்கிரஸ் MP ராகுல் காந்தி இன்று விமர்சித்துள்ளார். வெளியாகியிருப்பது கருத்து கணிப்பு அல்ல, கற்பனை கணிப்பு. இந்தியா கூட்டணி 295 இடங்களில் வெல்லும். இதேபோல பாஜக பெரும் தொகை கொடுத்து பொய்யான கணிப்புகளை வெளியிட்டிருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டில் தாமரைக்கு இடமில்லை என்றார். தாமரை மலர்வதற்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை. 40க்கு 40 திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். இதனிடையே வாக்கு எண்ணிக்கை மற்றும் அதற்கு பிந்தைய நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடத்த வலியுறுத்தி டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று நேரில் சந்தித்தனர். மறுபுறம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 39 வாக்கு எண்ணும் மையங்களில் 42,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சதீஷ் முருகன், வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வாக்கு எண்ணும் பணிகளின் பொழுது தமிழகம் முழுவதும் 1,18,000 காவல்துறையினரும் சுமார் 1,300 துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னை நீங்களாக வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் 42,000 போலீசாரும், சென்னையில் 3,000 போலீசார் என ஒட்டுமொத்தமாக 45,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இதை தவிர்த்து முக்கிய கட்சி அலுவலகங்கள், பதட்டமான பகுதிகளாக கண்டறியப்பட்ட இடங்கள், போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு உள்ளிட்ட பணிகளுக்கு சுமார் 70,000 காவல்துறையினர் எனவும், அதேபோல துணை ராணுவ படையினர் 15 கம்பெனிகளை சேர்ந்த சுமார் 1,300 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. கல்பனா. நன்றி சதீஷ் முருகன். நடிகர் கருணாஸ் சென்னை விமான நிலையத்திற்குள் இன்று துப்பாக்கி குண்டுகளுடன் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
விமான நிலைய அதிகாரிகளை அதிர வைத்த இந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் கசாலி. பிரபல திரைப்பட நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தலைவருமான கருணாஸ் திருச்சி செல்வதற்காக இன்று சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். கருணாசிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கமாக சோதனை மேற்கொண்ட போது அவரது கைப்பையில் வெடிப்பொருட்கள் இருப்பதற்கான எச்சரிக்கை ஒலி அடித்ததால் சில நிமிடங்கள் அந்த பகுதியை பரபரப்பானது. பின்னர் கைப்பையை சோதனை செய்ததில் 40 துப்பாக்கி குண்டுகளை கண்டு அதிகாரிகள் அதிர்ந்தனர். விசாரணையின் தொடக்கத்திலேயே தன்னிடம் துப்பாக்கி லைசென்ஸ் உள்ளதாகவும் இது அதற்கான குண்டுகள் என பதிலளித்த கருணாஸ் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தார். தொடர்ந்து விமான நிலையத்திற்குள் குண்டுகளை எடுத்து வரக்கூடாது என்ற விதி தனக்கு தெரியும் என கூறிய கருணாஸ் அவசரத்தில் துப்பாக்கி குண்டுகள் உள்ள கைப்பையை தவறுதலாக எடுத்து வந்துவிட்டதாக விளக்கமளித்தார். இதையடுத்து ஆவணங்களை சரிபார்த்த சுங்கத்துறை அதிகாரிகள் இனி இதுபோன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என எச்சரித்து கருணாஸை திருப்பி அனுப்பி வைத்தனர். செய்தியாளர் கசாலி வழங்கும் கூடுதல் தகவல். உரிய ஆவணங்களை காட்டியதால் விமான தோட்டாக்கள் அவர்கள் திருப்பி வழங்கப்பட்டது. இதையடுத்து அவர் விமானத்தில் பயணம் செய்ய முடியாதால் அவர் திருச்சிக்கு தனது காரிலே புறப்பட்டு சென்றார். கல்பனா. நன்றி கசாலி. நாட்டில் நிலவும் வெயிலின் தாக்கம் குறித்து டெல்லியில் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி தீ விபத்துகளை தடுக்க அறிவுறுத்தியுள்ளார். அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. அதன்படி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் நேற்று இரவு சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் 3000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து நாசமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விவசாயியான கர்ணன் கூறுகையில், ராத்திரி வந்த காற்றுனால எல்லாம் ஒடிஞ்சு நாசம் ஆகி போச்சு. இதனால நான் பேங்க்கில் எக்கச்சக்கமாக நான் நகைலாம் வச்சு கடன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை, தவிச்சுன்னுக்கிறேன். உண்டான நிவாரணம் ஏதாவது பார்த்து கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். மறுபுறம் ராமேஸ்வரத்தில் ஐஸ் விற்பனை செய்து கொண்டிருந்த வடமாநில தொழிலாளி கடும் வெயிலால் மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது. டெல்லிக்கு கூடுதலாக தண்ணீர் திறந்து விடுமாறு ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர்களுக்கு டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி இன்று கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் நாட்டில் நிலவும் வெயிலின் தாக்கம் குறித்து டெல்லியில் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க பல்வேறு அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு பிரதமர் வழங்கியுள்ளார். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். பொது இடங்கள் மற்றும் மருத்துவமனையில் தீ பாதுகாப்பு மற்றும் மின்சார பாதுகாப்பு குறித்து ஆடிட்டுகள் மேற்கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்திருந்தார். காடுகளில் ஏற்படும் தீ விபத்து குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒத்திகை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார். அதேபோல் வனப்பகுதிகள் மற்றும் அதன் நிர்வாகத்திறன் குறித்து இந்த வான் அக்னி போர்ட்டல் குறித்தும் அதிகாரிகளுக்கு அதன் பயன்பாடு குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருந்தார். கல்பனா. நன்றி ராஜா. இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்ததை தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மீண்டும் திகார் சிறைக்கு சென்றார். மேலும் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் கைதான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனால் இன்று மீண்டும் திகார் சிறைக்கு சென்ற அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னதாக மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என உருக்கமாக தெரிவித்தார். எனக்கு ₹1 லஞ்சமாக கிடைத்திருந்தாலும் அதற்கான ஆதாரத்தை அவர்களால் தர முடியுமா? பகத்சிங் போல நானும் தூக்கு மேடைக்கு செல்லவும் தயாராக இருக்கிறேன். நாட்டை காப்பாற்ற என் உயிரை அர்ப்பணிக்கிறேன். சிறைக்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து புறப்படும் முன் தனது மகனை ஆற தழுவிய கெஜ்ரிவால் பெற்றோர்களிடம் ஆசி பெற்றார். சென்னையின் இருவேறு இடங்களில் நாய்கள் கடித்து சிறுவர்கள் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாய்களின் உரிமையாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செய்தியாளர் சாலமன் வழங்கிய தகவல்கள் இவை.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பூங்காவில் ராட்வீலர் நாய் கடித்து சிறுமி படுகாயமடைந்த சம்பவம் அண்மையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து வளர்ப்பு நாய்களை பராமரிப்பது தொடர்பாக அரசு தரப்பில் பல்வேறு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டன. இந்த சூழலில் சென்னை கொளத்தூரில் உணவு கொடுக்க பாட்டி வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த 12 வயது சிறுவன் கிளியோபஸ் ஜெரால்டை சாலையில் சுற்றித் திரிந்த ராட்வீலர் பாக்சர் வகை நாய்கள் கடித்து கொதறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் நாயின் உரிமையாளர்கள் ஜான் பெட்ரிக்ஸ், மெர்சி ஆகியோர் மீது விலங்கால் மனித உயிருக்கு காயம் ஏற்படுத்துதல் உட்பட 2 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல KK நகரில் 16 வயது சிறுவன் அன்பரசு நடந்து சென்றபோது பக்கத்து வீட்டில் உள்ள வளர்ப்பு நாய் கடித்ததில் காலில் காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து சிறுவனின் தந்தை துரைராசு கூறுகையில், ஏற்கனவே 2 பேரை கடிச்சிருக்குது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நேற்று என் மகனை கடிச்சதுனால போய் புகார் பண்ணியிருக்கிறேன். நாய்க்கு லைசன்ஸ் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலை. ஒன்று முறைப்படி ஊசி போட்டுருக்காங்களா தெரியல. அதெல்லாம் விசாரிக்கணும். கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பின்னர் சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரில் நாயின் உரிமையாளர் போகனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். செய்தியாளர் சாலமன் வழங்கும் கூடுதல் தகவல். இருவேறு இடங்களில் நாய்கள் கடித்து 2 சிறுவர்கள் காயமடைந்த வழக்கை அந்தந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கொளத்தூரில் சிறுவனை கடித்த நாயை உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்து ப்ளூ கிராஸிடம் ஒப்படைத்துள்ளனர். தொடர்ச்சியாக சென்னையில் நாய்கடி சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் அதனை தடுப்பதற்காக தடை செய்யப்பட்ட நாய்கள் யார் யாரெல்லாம் வைத்துள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை மாநகராட்சி அதிகாரிகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி சலமன். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் கனடா அணியை அமெரிக்கா இன்று எளிதில் வீழ்த்தியது. நார்வே செஸ் தொடரில் உலகின் 3ஆம் நிலை வீரரை வீழ்த்திய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தாவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். 9வது T20 உலகக்கோப்பை தொடர் அமெரிக்காவில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. அமெரிக்காவின் டல்லாஸில் நடைபெற்ற முதல் போட்டியில் குரூப் ஏ பிரிவில் அமெரிக்கா மற்றும் கனடா அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த கனடா அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன்கள் குவித்தது. கடினமான இலக்கை துரத்திய அமெரிக்க அணி 17.4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. அமெரிக்க அணியில் ருத்ரதாண்டவம் ஆடிய ஆரோன் 10 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளுடன் 94 ரன்கள் விளாசி வெற்றிக்கு வித்திட்டார். முன்னதாக கூகுள் நிறுவனம் T20 உலகக்கோப்பைக்காக சிறப்பு டூடுலை வெளியிட்டது. அமெரிக்காவில் நேற்று இரவு நடைபெற்ற இந்தியா வங்கதேசம் இடையேயான பயிற்சி ஆட்டத்தின் போது ரோஹித் சர்மாவின் ரசிகர் ஒருவர் மைதானத்திற்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. IPL-இல் கொல்கத்தா அணி வீரர் வெங்கடேஷ் ஐயர், ஸ்ருதி ரகுநாதன் ஜோடிக்கு இன்று திருமணம் நடைபெற்றது. சக வீரர் வருண் சக்கரவர்த்தி, தனியார் தொலைக்காட்சி பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். இதனிடையே நார்வே செஸ் தொடரின் 3வது சுற்றில் முதல் நிலை வீரரான கால்சனை வென்ற பிரக்யானந்தா நள்ளிரவில் நடைபெற்ற 5வது சுற்றில் 3ஆம் நிலை வீரரான பாபியானோ கருவானாவையும் வீழ்த்தி அசத்தினார். இதனையடுத்து பிரக்யானந்தாவை வாழ்த்திய முதலமைச்சர் ஸ்டாலின் டாப் 10 தரவரிசைக்குள் நுழைந்திருக்கும் பிரக்யானந்தாவின் திறனை பார்த்து ஒட்டுமொத்த செஸ் உலகமும் வியப்பில் ஆழ்ந்துள்ளதாக புகழ்ந்துள்ளார். சைனா அனுப்பிய சாங்யி 6 விண்கலம் நிலவின் மறுபக்கத்தில் இன்று வெற்றிகரமாக தரையிறங்கியதாக சீனா தெரிவித்துள்ளது. இதுவரை எந்த நாடும் செல்லாத நிலவின் மறுபக்கத்தை ஆய்வு செய்ய சைனா கடந்த மே 3ஆம் தேதி சாங்யி 6 என்ற ஆளில்லா விண்கலத்தை அனுப்பியது. சுமார் 1 மாத பயணத்திற்கு பிறகு நிலவின் மறுபக்கத்தில் உள்ள எய்ட்கன் படுகையில் சாங்யி 6 விண்கலம் இன்று வெற்றிகரமாக தரையிறங்கி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த விண்கலம் நிலவில் 2 நாட்கள் ஆய்வில் ஈடுபட உள்ளது. மேலும் நிலவின் தரையை துளையிட்டு சுமார் 2 கிலோ அளவிற்கு மணல், பாறை மாதிரிகளை சேகரித்துக் கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்பும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தேங்க்யூ.
நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.